எல்லா படங்கள் நல்ல படம். இப்போயே வந்து கொரோனாக்கு அப்புறம் நம்மளே இங்கேயே நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொரியன் படம், நிறைய லாங்குவேஜ் படம், ஹிந்தியில் உள்ளவங்களாம் தமிழ் படம் ஆரம்பிச்சோம். ஸோ லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் ஃபார் மூவிஸ். இட்ஸ் அன் ஆர்ட். ஸோ யூ மேக் அ குட் மூவி, எனிபடி இன் த வேர்ல்டு வில் வாட்ச். அதை வந்து அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம அந்த சின்ன வயசுலேயே அதை பறித்து அவனுடைய கனவுகள்லாம் நாசம் பண்ணி அவன் அந்த மாதிரி அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்கிறது வந்து ரொம்ப இம்பேக்டாக இருந்தது. இப்போ இதே எங்களுடைய கதை ஒரு 12 மில்லியன் கிட்ஸு கடத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு உடைய கதை அப்படின்னு அந்த படத்தில் ஆரம்பம். நான் ரொம்ப லிமிட்டடாக தான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த படங்களில் எனக்கு மண்டேலா, அப்புறம் மகாராஜா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் மீடியா. இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியனா ஹாலிவுட் மூவிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சிட்டி ஆஃப் ட்ரீம் அப்படின்ற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதன் மூலயமா அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே அப்ரிஷியேட் பண்ண ஒரு படத்தை கொடுத்த ப்ரொடியூசரான ரூஃபஸ் பார்க்கர் சார் இஸ் வித் அஸ். அவர் கூட தான் வந்து நம்மளோட கான்வர்சேஷன்ஸ் இருக்க போது. அவரை பற்றியும் அண்ட் அவரோட சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் மூவி பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் சார். தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? யா, ஐம் சூப்பர் குட் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவி அப்படின்னு வந்து சொன்னாலே அது ஹாலிவுட் தான்ப்பா. நம்மளோட இந்தியன்ஸை வந்து அங்கே எப்படி இருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இப்போவுமே நிறைய பேரோட டவுட்ஸாக இருக்குது. அப்படி இருக்கும் போது ஒரு நல்ல மூவியை வந்து கொடுத்து, ஒரு மெசேஜ் உள்ள மூவியை கொடுத்து வந்து நீங்கள் இவ்வளோ ஹம்பலாக உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் உங்களோட ஜேர்னி அந்த ஒரு படத்தில் எப்படி இருந்தது? ஸோ தட் இஸ் மை 5th மூவி. ஓகே. சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து சைல்ட் டிராஃபிக்கிங் இன் அமெரிக்கா அதை பேஸ் பண்ணி எடுத்த படம். நிறையா குழந்தைகளை வந்து கடத்தி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் செக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து பாண்டட் லேபரை ஒர்க் பண்ண வைப்பாங்க. ப்ரைமர்லி ஸ்வெட் ஷாப்ஸ். அதில் தான் இது வரைக்கும் வந்து 12 மில்லியன் கிட்ஸ் வந்து அமெரிக்காவில் கடத்தப்பட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட். ரியல் ஸ்டோரி ஹேப்பன்ட் இன் 1986 எல்மாண்டே, கலிஃபோர்னியான்னு ஒரு இடத்துல உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சது இந்த படம். இது வந்து இப்போ மாடர்ன் ஸ்லேவரி 21st செஞ்சுரியில் இருக்கும். இட்ஸ் $50 பில்லியன் பிஸ்னஸ் ஒன்லி இன் அமெரிக்கா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் படித்தப்போ ஐ வாஸ் வெரி ஷாக்ட். என்னடா நம்ம லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கோம், ஒரு 2 கிலோமீட்டர் மைல்ஸ் ரேடியஸில் இவ்வளோ நடக்குதுன்னு யாருக்குமே தெரிலையே அப்படின்ட்டு. அப்புறம் நிறையா லோக்கல் பீப்புள்கிட்ட சொல்லும் போது எல்லாருமே ஷாக்ட். யாருக்குமே வந்து அவேர்னஸே இல்லை. சரி, ஃபஸ்ட்டு வந்து இதை ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், இங்கே என்ன நடக்குது, ஐ வாண்ட் டு ஷோ த டார்க் சைட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு டிசைன் பண்ணி ஆரம்பித்த படம் தான் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். ஹாலிவுட் மூவிஸ்னா அந்த ஒரு ஃபேண்டசி, ஒரு மார்வல் லைக் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கு, ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, அந்த ஜான்ரா ஆஃப் செக்டார்ஸே பார்த்துட்டு இப்படி ஒரு லைக் ஒரு மெசேஜ் அமெரிக்காலையும் இப்படி ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் கல்ச்சரில் சரி சின்ன சின்னதாக நிறைய படங்கள் பார்த்துட்டோம். இங்கே வந்து இப்படி ஒரு பண்ணணுன்ற அந்த இனிஷியேட்டிவ் தாட் எங்கே சார் வந்து? தாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இக்பால்னு ஒரு பாகிஸ்தானி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அவன் ஒரு 8 வயசில் வந்து அவனை நேபாளுக்கு கடத்தி கொண்டு போயிடுவாங்க இதே மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங்கில். 2 வருஷம் கழித்து அந்த பையன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு குட் ஸ்பீக்கராக மாறிடுவான். ஒரு 12 வயசில் வந்து ஹீ ஸ்டார்டட் புல்லிங் த க்ரௌட். தென் டே லைட்டில் ஹீ காட் ஷாட். என்ன ரீசன் எதுனே தெரியாமல் போயிடுச்சு. மேபி பொலிட்டிக்கல் பீப்புள் டின் லைக் ஹிம், அந்த சின்ன பையன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக வரான் அப்படின்ட்டு. பட் அந்த படம் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு தாக்கம். ஏன்னா ஒரு சின்ன பையன் ஒரு போர் ஃபேமிலியில் இருந்தான்னு சொல்லிட்டு அவனை டிராஃபிக் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து வெளியில் வந்து ஒரு க்ரௌட் புல்லிங் பண்ணுறதுங்கிற வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ சச் அ டேலண்டட் கை. இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் வந்து இந்த மாதிரி 12 மில்லியன் கிட்ஸில் மேபி ஒருத்தன் வந்து சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஒருத்தன் வந்து இன்ஜினியராக இருக்கலாம். யூ வுட் ஹவ் பின் எனிதிங் இன் ஹிஸ் லைஃப். அதை வந்து அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காம அந்த சின்ன வயசுலேயே அதை பறித்து அவனுடைய கனவுகள்லாம் நாசம் பண்ணி அவன் அந்த மாதிரி அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்கிறது வந்து ரொம்ப இம்பேக்டாக இருந்தது. இப்போ இதே எங்களுடைய கதை ஒரு 12 மில்லியன் கிட்ஸு கடத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பையனுடைய கதை அப்படின்னு அந்த படத்தில் ஆரம்பம். அதுவும் பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஈவெண்ட்ஸ். அந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் ஒரு மெக்சிகன் பையன் எப்படி கடத்தப்பட்டான், அவன் இங்கேருந்து தப்பிக்க நினச்சான்,
என்ன கடைசியில் வந்தானா இல்லையாங்கிறது அவன் படமே. ஸோ ப்ளஸ் இது மோர் ஓவர் லைக் எல்லார் மாதிரி ஷாக் மாதிரி லைக் அமெரிக்கா சச் அ பவர்ஃபுல் கண்ட்ரி. எஸ், எங்களுக்குலாம் வந்து இந்த ஹியூமன் டிராஃபிக் ஏன் நம்ம தமிழ் மூவிஸ்லேயே நிறைய இடங்கள்ல காட்டும் போது அது வந்து துபாயா இருக்கும், சவுதியா இருக்கும், ஆர் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல வந்து காட்டுருவாங்க. பட் அமெரிக்கால இவ்வளோ 12 மில்லியன், இட்ஸ் நாட் அ ஸ்மால் நம்பர் அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையா சர்ப்ரைசிங்கா இருக்கு, ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்தை நீங்க வெளியே கொண்டு வந்து அதை ட்ரம்ப் அவர்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நாட் ஓன்லி ட்ரம்ப், சில்வஸ்டர் ஸ்டலோன், மெல் கிப்சன், மைக் டைசன், டோனி ராபின்ஸ், இவங்க எல்லாருமே வந்து படத்தை பற்றி என்டோர்ஸ் பண்ணாங்க. டோனி ராபின்ஸ் வெரி ஆக்டிவ்லி இன்வால்வ் டு ப்ரொமோட் த மூவி. அப்புறம் லிண்டா பெரின்னு ஒரு பெரிய சாங் ரைட்டர், லிசா ஜெரார்டு த மியூசிக் கம்போசர் ஆஃப் கிளாடியேட்டர், அவங்க தான் என்னுடைய படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணாங்க. ஸோ சின்ன படமாக இருந்தாலும் ஐ புல்டு லாட் ஆஃப் குட் டெக்னீஷியன்ஸ். எதுக்குன்னா திஸ் அ குட் காஸ். ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு ஒரு இன்டென்ஷன் வந்ததுக்கு வி நீட் டு சப்போர்ட் யூ அப்படின்னு சப்போர்ட் பண்ணதான். பட் அதே மாதிரி படம் வந்து நான் 2023 ஜூலைலேயே முடிச்சிட்டேன். பட் யாருமே வந்து ரெடியாக இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. அதான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு ட்ரூ இன்சிடென்ட் 12 பில்லியன், அதுவும் எல்லாருமே கிட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அப்படின்றப்ப அது பொலிட்டிக்கலாவுமே நிறைய இருந்தது. அது எப்படி? ஸோ அதனால் யாருமே பண்ணலை அப்படிங்கணுன்னே தென் ஐ காட் லாட் ஆஃப் ஷெடி டீல்ஸ். ஒரு 10 தியேட்டரில் 5 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி. பட் என்னுடைய இன்டென்ஷனே வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ். ஒரு 10 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணால் எனக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியாது. ஒரு மினிமம் ஒரு 100-200 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் வந்து ஐ வெண்ட் ஆர்கானிக்கலி லிண்டா பெரிக்கு அனுப்புனேன். ஷீ இஸ் அ ஃபேமஸ் சாங் ரைட்டர். ஷி ஹாஸ் அ 12 கிராமி அவார்ட்ஸ். ஷீ இஸ் அ வெரி ரெஸ்பெக்டபுள். கிறிஸ்டினா அகுலரா, ப்ரூஸ் ஸ்பிரிங்ஸ்டீன், இந்த மாதிரி பெரிய ஜம்மானுக்குலாம் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க படத்தை பார்த்துட்டு அவங்க என்கரேஜ் ஃப்ரீயாகவே எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஆனால் அவங்களும் அதே மாதிரி ஒரு பைட்ஸ் போட்டாங்க. தென் த்ரூ அனதர் ஃப்ரெண்டு, காமன் ஃப்ரெண்டு மூலமாக ஐ ரீச் அவுட் டு லூயிஸ் ஃபான்சி. இஸ் வெரி ஃபேமஸ் இன் டெஸ்பசித்தோ. அப்புறம் ஹீ இஸ் வில்லிங் டு சங் த என் கிரெடிட் சாங். எல்லாருமே நோபடி ஆஸ்ட் மணி. அதுக்கப்புறம் நான் லூயிஸ் ஃபான்சிட்ட சொல்லி ஐ வாண்ட் டு கிரியேட் அ மியூசிக் ஆல்பம் டு ப்ரொமோட். தென் வி டிட் த மியூசிக் ஆல்பம். அது அந்த மியூசிக் ஆல்பம் பண்ணோடனே ஃபான்சி வந்து ஹி டுக் மீ டு டோனி ராபின்ஸ். ஸோ டோனி ராபின்ஸ் போன உடனே இட் காட் கிரேட் டைமென்ஷன், அட்டென்ஷன். தென் ஐ காட் ரோட் சைட் அட்ராக்ஷன், ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. அங்கே 1000 தியேட்டர்ஸில் அமெரிக்காவில் லாஸ்ட் ஆகஸ்ட் 30 படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக லைன்ஸ் கேட் வந்து இந்த படத்தை இன்டர்நேஷ்னலாக நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது நம்மளோட தமிழ் வெர்ஷனாக நம்மளால் இதுக்கப்புறம் இருக்கா இல்லை வந்து இல்லை அவங்க டப் பண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது லைன்ஸ் கேட் பண்ணுறதுனால அவங்க எப்படி பண்ணுறாங்களோ. ஓகே, இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன், ஒரு அவேர்னஸ் படம் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்ல. நம்ம எந்த விதத்துலேயும் வந்து யாரையுமே வந்து தப்பாக காட்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ ஹாலிவுட் மூவி அப்படின்றப்ப வேர்ல்டு வைட் வந்து எல்லாரோட அட்டென்ஷனுமே சீக் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை எப்படி டேக்கிள் பண்ணீங்க? இல்லை தப்பாக காமிக்கணும்னு நான் எதுவும் தப்பாக காமிக்கணும், உண்மையை தானே காமிச்சிருக்கேன். ஸோ ஐ டிட் நாட் டிவியேட் ஃப்ரம் த ஃபேக்ட். என்ன ஃபேக்டோ அப்படியே ராவாக காமிச்சிருக்கோம். அதே மாதிரி படத்தில் எண்டில் வந்து ஐ புட் லாட் ஆஃப் நியூஸ் கிளிப்ஸ், ஆக்சுவல் நியூஸ் கிளிப்ஸ் டாக்கிங் அபவுட் எவ்ரி பிரசிடெண்ட். இப்போ எண்ட் ஆஃப் த மூவியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பிரசிடெண்ட்டு இதை பற்றி பேசுவாங்க. பாண்டர் லேபர், டிராஃபிக்கிங் இதெல்லாம் நடக்குது, இட்ஸ் அ பிக் இஷ்யூ, இட்ஸ் அப் பட் யாருமே எதுவுமே பண்ணல. ஸோ வி புட் த கிளிப். அந்த மூவி பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஈவெண்ட்ஸ்னால என்ன, எப்படி அவங்க அந்த குழந்தைகளை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, என்ன மாதிரி வேலை வாங்குறாங்கிறது வந்து இட்ஸ் அ ரா. ஸோ வி டிட்ன்ட் சேஞ்ச் எனிதிங். அதை வந்து தப்பாக எதுவும் காமிக்கல, உண்மையை காமிச்சதுனால எவ்ரிபடி லைக்ட் இட். இதுக்கான ஆக்ஷன்ஸாக வந்து நீங்கள் 7 கண்ட்ரி பிரசிடென்ட் பேசுகிறாங்கன்றப்ப இட்ஸ் அ ஹியூஜ் திங். பட் அதுக்கான ஆக்ஷன்ஸாக, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ரிகாஷன்ஸாக என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுத்துட்டு? எதுவுமே எடுக்கலையே. அதுதான் தட்ஸ் வாட் அவர் மெயின் அப்ஜெக்டிவ். ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக வந்து ஸ்டில் ஐ எம் ட்ரைங் டு ஸ்க்ரீன் த மூவி இன் யூஎன். அதே மாதிரி ஸ்டில் ஐ எம் ட்ரைங் டு ஸ்க்ரீன் த மூவி இன் கேபிட்டல் ஹில், வாஷிங்டன் டிசி. எல்லா செனட்டர் எல்லோரும் பார்க்குறது. சார் அந்த மாதிரி பார்த்து ஏதாவது ஒரு லா பாஸ் பண்ணி இஃப் தே ப்ரொடெக்ட் தென் இட் பி வெல் அண்ட் குட். வி ஆர் ஸ்டில் ட்ரைங்.
ஓகே. படம் எடுத்துட்டோம், படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு இன்னும் விடாமல் வி ஸ்டைல் ட்ரைங் டு ஃபோக்கஸ் சம்திங் வில் சேஞ்ச் இன் லா. இதுதான் வந்து ஆக்சுவலி எனக்கு ஹானஸ்ட்டாக நீங்கள் சொல்லும்போது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், அதை நம்ம கொண்டு போகணும் அப்படின்றப்ப ஒரு இந்தியனா வந்து அங்கே அமெரிக்காவில் நடக்கிற ஒரு விஷயத்த வந்து யூ ஆர் ஸ்ட்ராங்லி வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ் அப்படின்றது கரெக்ட். இட்ஸ் a ஹியூஜ் திங். உங்களோட அந்த ப்ரொடியூசிங் அந்த ஒரு ஜேர்னி, மீடியா சினிமா ஜேர்னி வந்து எப்படி ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆச்சு? நான் வந்து இட்ஸ் பீன் 20 இயர்ஸ் நான் அமெரிக்கா போய் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் சம் கம்பெனிஸ். அப்புறம் 2014 வந்து ஐ ரியலி வாண்ட் டு டூ சம்திங் வாட் ஐ லைக். அப்படின்னா சினிமா மேலே எனக்கு மோகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு என்ன பிடிச்சதுன்னு பார்த்தா மூவி மேக்கிங். ஸோ நான் அதனால் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா வேலையும் விட்டுட்டு 2014 ஐ ஸ்டார்டட் மை கம்பெனி P2 ஃபிலிம்ஸ்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். பட் ஐ டோன்ட் நோ ஹெட் அண்ட் டெய்ல் ஆஃப் ஹவ் டு மேக் மூவி இன் ஹாலிவுட். எந்த விதமான கான்டாக்ட்ஸ் கிடையாது எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஐ வென்ட் சம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், வெரி ரெப்யூட்டட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இன் அமெரிக்கா. அதில் போய் நிறைய பேரை மீட் பண்ணி தென் ஐ காட் சம் ஐடியாஸ். அந்த ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் மாதிரி வந்தவுடனே தென் ஐ டிட் மை ஃபஸ்ட் மூவி ஸ்டார்வ்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் படம் சின்ன பட்ஜெட்டில் பண்ணேன். இந்த மூவி டிட் வெல். அதுக்கப்புறம் ஐ டிட் வைல்ட் நைட்ஸ் வித் எமிலி. இட்ஸ் அ ஃபேமஸ் எமிலி டிக்கர்ஸ்னு ஒரு poet. அவங்களுடைய பயோகிராஃபி பண்ணோம். அது வந்து சவுத் பை சவுத் வெஸ்ட்னு ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து ப்ரீமியர் பண்ணாங்க. யூனிவர்சல் வந்து அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. த தேர்டாக வந்து அண்டர் த சில்வர் லேக்னு வித் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு, செகண்ட் ஸ்பைடர்மேன். அந்த படம் கேன் காம்படிஷனில் கலந்துக்கிட்டது. அதையும் பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி A24ன்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் வந்து இட் டுக் மீ டு த ஸ்டெப் டு த நெக்ஸ்ட் லெவல் ஒன் பை ஒன். சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஆஸ்கர் அவார்டு. ஆஸ்கார் அவார்டு இல்லை, ஆஸ்கார் லைப்ரரியில் வந்து அகாடமி பீப்புளுக்கு நான் படம் போட்டு காமிச்சேன். ஸோ தேர் வெரி மூவ்ட் அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் காலிங். அப்புறம் திருப்பி அந்த ஸ்க்ரீனிங் முடிஞ்ச உடனே வி ஹேட் அ கேதரிங். நிறைய பேர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. எவ்ரிபடி ஸ்டார்டட் ஹக்கிங் மீ. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அகாடமி பிரசிடெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி யூ லைக் டு கீப் யுவர் மூவி இன் அவர் லைப்ரரி அப்படின்னாங்க. தட்ஸ் அ வெரி ஹானர் ஃபார் மீ. நான் எல்லா படத்தையும் லைப்ரரியில் வைக்க மாட்டாங்க. அது போக லயன்ஸ் கேட்லேயே எனக்கு வந்து ஐ டிட் 70 to 80 ஸ்க்ரீனிங், ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் பண்ணேன் படத்தை ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி பிஃபோர் த ரிலீஸ். ஃப்ரம் ஜூலை டு ஆகஸ்ட் 30th எவ்ரி வீக் லைக் 3 to 4 ஷோஸ் பண்ணோம். அதில் லயன்ஸ் கேட்டே அவங்களுடைய தியேட்டரை ஃப்ரீயாக கொடுத்து they did 8 ஸ்க்ரீனிங். அது 8 ஸ்க்ரீனிங் இல்லாமல் பண்ணாமல் லயன்ஸ் கேட்டினுடைய ஆக்டர்ஸு, டிரெக்டர்ஸு, ரைட்டர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி அவங்களாம் வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அப்புறம் நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வெரி பட் ரிலேட்டட் டு என்டர்டெயின்மெண்ட். நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எவ்ரிபடி டோல்ட் லைக் இந்த மூவியை வந்து நாங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது வி ஆர் வெரி ப்ரவுட். ஸோ யா, ஸோ ஓகே நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். தமிழில் வந்து ஏதாவது படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்ற ஐடியாஸ் இருக்கா? தமிழில் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஐடியா இல்லை. பட் மேபி வி கேன் கொலாபரேட் சம் ஆக்டர்ஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் மேக்கிங் ஹாலிவுட் மூவி. உங்களுக்கு தமிழ் படம் என்ன படம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி? நான் ரொம்ப லிமிட்டடாக தான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த படங்களில் எனக்கு வந்து 96, மண்டேலா, அப்புறம் மகாராஜா. ஸோ இந்த படம். இந்த மாதிரி நம்ம தமிழ் படங்களுக்கு அமெரிக்காவில் வந்து என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்சஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆக்சுவலி? பட் ஸ்டில் வந்து அந்த அந்த இந்தியன் க்ரௌடு தான் பார்க்குறாங்க. இப்போ ரீசெண்டாக RRR வந்து தான் கொஞ்சம் எக்ஸ்போஷர் வந்தது. அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டாப்பில் இருந்தது, ஆஸ்கார் நாமினேட்டட் வந்தது. அதுக்கப்புறம் தெர் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருந்து நம்ம தமிழ் படத்தை அங்கே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி ஓகேப்பா நம்ம க்ரௌடு இவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ண மூவி என்னவா இருந்தது? அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்த படங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்த வந்து விக்ரம். ஓகே. விக்ரம் நல்லா ஒரு ஃபுல் க்ரௌடு இருந்தது. ஸோ நம்ம இந்தியாவில் படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, அந்த ஒரு ஃபீல் இருந்தது. நீங்கள் வந்து இப்போ இந்தியன் கல்ச்சரில் இப்படி ஒரு படம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்ப்பா, நம்ம ஹாலிவுட் பற்றி பேசிகிட்டே இருக்கோம், நம்ம இந்தியன் கல்ச்சர்லேயுமே பேன் இண்டியா மூவிஸு நிறைய நம்ம இண்டஸ்ட்ரீஸில் இருந்துமே ஹாலிவுட்லேயுமே வந்து ஸ்டார்ஸ் வந்து மூவிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டில் இந்த மாதிரி ஜான்ரா மூவிஸும் நம்ம இந்தியன்ஸ் கிட்டேருந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அப்படி நான் சொல்ல முடியாது, இங்கே உள்ள கிரியேட்டர்ஸ் தான் சொல்லணும். ஸோ படம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து
மேக் a good movie. You don't have to be very specific to ஒரு ஒரு தமிழ்நாடு, ஒரு ஆந்திரா, ஒரு இதுன்னு இல்லாமல் எல்லா படங்கள் நல்ல படம். இப்போயே வந்து கொரோனாக்கு அப்புறம் நம்மளே இங்கேயே நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொரியன் படம், நிறைய லாங்குவேஜ் படம், ஹிந்தியில் உள்ளவங்களாம் தமிழ் படம் ஆரம்பிச்சோம். ஸோ லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் ஃபார் மூவிஸ். இட்ஸ் அன் ஆர்ட். ஸோ யூ மேக் அ குட் மூவி, எனிபடி இன் த வேர்ல்டு வில் வாட்ச். நெக்ஸ்ட் உங்களோட ப்ரொடக்ஷனில் வந்து என்ன மாதிரி படங்கள் வந்து நான் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இப்படி ஒரு ஜான்ரா மூவி கொடுத்துட்டு அடுத்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அடுத்து இவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி ஒரு விஷயம் நமக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கான நெக்ஸ்ட்டு வந்து ஆல் கமர்ஷியல் மூவிஸ். ஒரு ஹாரர், சூப்பர் நேச்சுரல் ஹாரர், 2 சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ இதுதான் ரைட் நவ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் இட். ஓகே சார். சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லும் போது ஹாலிவுட் மூவிஸ் மேலே எப்போவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இட்ஸ் ஹை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராக? இப்போ வி ஆர் அண்டர் டெவலப்மெண்ட், அதனால் எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. பட் ஸோ சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்மா ரெகுலராக இல்லாமல் ஒரு ஆல்வேஸ் எலிவேட்டட் ஐடியா, எலிவேட்டட் கான்செப்ட், அந்த மாதிரி உள்ள படமாக தான் இருக்கும். ஓவராலாக வந்து உங்களோட ஜேர்னியை எப்படி சார் பார்க்குறீங்க? பிகாஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 20 இயர்ஸ் நீங்கள் வந்து அமெரிக்காலேயே இருக்கீங்க அப்படின்றப்ப அந்த ஜேர்னி அண்ட் உங்களோட பேஷனை நோக்கி ஓடி அதில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி இப்போ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஜேர்னியை ஓவராலாக பார்க்கும்போது ஹவ் சாட்டிஸ்ஃபைட்? ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். படங்கள் எல்லா படத்துலையுமே வந்து அது ஐ காட் வெரி ரெஸ்பெக்ட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி. நிறைய பேர் வந்து என்னை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் இஸ் த குட் திங். ஸோ கமர்ஷியலாக படம் எடுக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி ஒரு சோஷியல் கான்டென்ட் படம் எடுத்து அதை ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, தட் இஸ் த பெஸ்ட். ஓகே சார். இன்னுமே வந்து இந்த ஒரு இந்தியனாக வந்து வி கேன் ப்ரௌட்லி சே ஹீ இஸ் த ஒன் வித் திஸ் அப்படின்றது. ஏன்னா ஹாலிவுட்டில் வந்து நம்ம இந்தியன்ஸோட ஸ்பேஸோ இல்லை வந்து அதோட கான்ட்ரிபியூஷனோ வந்து கம்மியாக இருக்குது. அப்படி ஒரு ஜோனில் உங்களை மாதிரி ஒரு பர்சன் வந்து ட்ரம்ப் அவர்கள் அண்ட் இன்னும் பெரிய பெரிய ஹாலிவுட் ஸ்டார்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பண்ணணும் அப்படின்னு அவங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது இன்னுமே வந்து கண்டினியூ ஆகணும். வி கேன் ப்ரௌட்லி சே ஹீ இஸ் த ஒன் from India அப்படின்றத வந்து we can அதே மாதிரி. ஸோ when I can do, anybody can do. Yes. So only thing like you constantly, consistently work. That's all. Yes sir. Thank you so much for the time. Actually a lot of things you shared, அது ரொம்ப நல்லா இருந்தது and we looking forward for more from you sir. Sure. Thanks for the interview. Yeah, thank you sir.